வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சுகன்யா வீட்டுக்கு வந்துட்டாலும் அவங்க இன்னும் பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பழனி கட்டில தூங்கிக்கிட்டு இருக்க அவங்க தரையில உட்காந்து 2 காலையும் கட்டிட்டு குறுகுறுன்னு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எக்ஸ சிக்னல்ல பார்த்ததும் அவரு இவங்கள பார்த்ததும் தான் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. பழனி வீடை இடிஞ்சு உழுவுற அளவுக்கு கொரட்டை விட்டும் கூட அது இன்னைக்கு சுகன்யாவை பாதிக்கல. ஒரு பெரிய கொரட்டை விடுற பழனி அடுத்து மூச்சு காத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு முழிச்சிடுறாரு. என்ன சத்தம், யார் அது அப்படிங்கிறவரு யோசிச்சுட்டு, ஓ என் கொரட்டை சத்தம் தானா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறவரு, ஐயோ என் கொரட்டை சத்தத்தை கேட்டு நானே முழிச்சிட்டேன், ஐயோ என்னடா பழனி அப்படின்னு நெத்தியில் அடிச்சுட்டு ஒரு கழிச்சு படுக்கிறவரு இந்த பக்கமா கீழே உட்கார்ந்துருக்க சுகன்யாவை பாக்குறாரு. என்ன இவ தரையில உட்கார்ந்துருக்கா, நாம பாக்குறது நிஜம்தானு மறுபடியும் கண்ணை 2ஐயும் போட்டு தேய்னு தேய்ச்சிட்டு பாக்குறாரு. அப்பவும் சுகன்யா அங்கேயே உட்கார்ந்துருக்கிறது தெரிய இவ என்ன தூங்காம இருக்கா, என்னவா இருக்கும், ஒருவேளை நம்ம குரட்ட சத்தத்துல முழிச்சிட்டாலோ, அப்படியாதான் இருக்கும். கடவுளே, இதை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கும் போலயே, ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிற, இவ்வளவு சொல்லியும் தப்பில்ல, என்னாலேயே என் குரட்ட சத்தத்தை தாங்கிக்க முடியலன்னா இவன் மட்டும் எப்படி தாங்கிக்கிடுவா, சரி சமாளிப்போம் அப்படின்னு தலைய கழுத்தை நெஞ்செல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு மெல்ல எழுந்து உட்கார்றாரு பழனி. சுகன்யா அப்படியே உட்கார்ந்துருக்க, ஐயோ அசையாம வெறித்தனமா இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எழுந்து போய் லைட்டை போடுறாரு. அவரு தயங்கிக்கிட்டே அப்படியே கட்டில உட்கார்ந்து சுகன்யாவை பார்க்க, அப்பதான் சுகன்யா அவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு பார்வையை அவங்க வேற பக்கம் மாத்திக்க, நீ தூங்கல, ஏன் தூங்காம இருக்க அப்படின்னு பழனி கேட்க, தூக்கம் வரலங்கிறாங்க சுகன்யா. என்னோட கொரட்டை சத்தத்தினாலயா, நானும் கொரட்டை விடக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா என்னால முடியல. இந்த இருமல் தும்மல் கொட்டாவி இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாருல்ல, அதெல்லாம் மட்டும் இல்ல, இந்த கொரட்டை சத்தம் கூட எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. சரி நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிடவா அப்படின்னு பழனி கேட்க, பரவாயில்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, இல்லம்மா ஏன் கொரட்டையால உனக்கு எதுக்கு தூக்கம் கெடணும், நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு அவரு பெட்ஷீட்டையும் தலகாணியும் எடுக்க, ஏங்க இல்லைங்க நீங்க இருங்க, நான் கல்யாணம் பண்ணின நாளில இருந்து உங்க கொரட்டை சத்தத்தை கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், ராத்திரி ஆனாலே நீங்க மோட்டரை ஆன் பண்ணுவீங்கிறது தெரிஞ்ச கதை தான், அதனால நான் தூங்காம இல்ல அப்படின்னு சுகன்யா தடவையா பழனிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறாங்க. அப்ப எதனால தூங்காம இருக்க அப்படின்னு அவர் கேட்க, ஒன்னும் இல்லைங்க நீங்க படுங்கிறாங்க சுகன்யா. இல்ல உனக்கு என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லுங்கிறார் அவரு. நீங்க போய் தூங்குங்க போங்கன்னு சுகன்யா சொல்ல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு பழனி கேக்குறாரு. நான் எதையும் யோசிக்கலங்க, நீங்க போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன யோசிச்ச சொல்லுன்னு மறுபடியும் கேக்குறாரு. ஐயோ இல்லங்க நீங்க போய் படுங்கிறாங்க சுகன்யா. ஏதாவதுன்னா சொல்லணும், சொல்லாமலே இருந்தா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுக்கிறவரு, லைட் ஆஃப் பண்ணலையா அப்படின்னு எழுந்திருக்கிற ஒரு மைண்ட்ல சுகன்யா அங்க சிக்னல்ல காட்டினது ஞாபகம் வர, ஏய் 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 நீ வந்து வழியில பாத்திய ஒரு ஆளு, அந்த ஆளை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு பழனி கேட்க, சுகன்யா பயத்துல ஒரு நடுங்கி நிறுத்துறாங்க. உனக்கு சம்பந்தமே இல்லாத ஆளை பத்தி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு பழனி கேட்க, யோசிக்கவே கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே, அந்த ஆள் பண்ணின கொடுமையெல்லாம் ஒன்னா கண்ணு முன்னாடி வந்து நிக்குது, நான் செத்தாலும் அந்த ஆள் பண்ணின கொடுமையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது, நடுராத்திரியில ஏன் புலம்புல ஏன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க படுத்து தூங்குங்கிறாங்க சுகன்யா. அட உன்னை பார்த்து தான் நான் பயந்து இருக்கேன், ஆனா நீயே ஒருத்தனை பார்த்து பயப்படுறேன்னா அப்படின்னு பழனி சொல்ல, சுகன்யா பாக்குறாங்க. ஏய் 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 நான் உன்னைய கிண்டல்லாம் பண்ணல, நீயே ஒரு ஆளை பார்த்து பயப்படுறனா அவன் எம்புட்டு பெரிய ஆளுன்னு சொல்ல வர்றேன் அப்படிங்கிறாரு பழனி. இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தவங்க யாரையும் நான் பார்த்ததில்ல, உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல, ஒரு காலத்துல அவன் என் வாழ்க்கையில இருந்தானேன்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு இனி அவன் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சு ஆறுதல் பட்டுக்க அப்படின்னு சிம்பிளா ஆறுதல் சொல்ற பழனி. சரி படுங்கிறாரு. சுகன்யா அழ ஆரம்பிக்க, சுகன்யா சொல்றேன் இல்ல நீ படு இந்தா அப்படின்னு தலைவாணியை கொடுக்க அவங்க அப்படியே பாயில படுக்கிறாங்க. பழனி எடுத்து போத்தி விடுறாரு. இதோ பாருமா, மனசுக்குள்ள சாமியை வேண்டிக்கிட்டு கண்ணு மூடி படுத்துக்கோ, தூக்கம் தானா வரும் அப்படின்னு பழனி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க சுகன்யா. பழனி சுகன்யாவை கொஞ்சம் பாவமா பார்த்துட்டு இருக்கு. நீங்க தூங்கலையான்னு கேக்குறாங்க. நான்லாம் படுத்தா அடுத்த நிமிஷமே தூங்குற ஆளு, அதுக்கு அடுத்த நிமிஷம் கொரட்டை விடுற ஆளு, என்னால உன் தூக்கம் கெட வேணாம், நீ முதல்ல தூங்கு அப்படின்னு பழனி ஆதரவா சொல்ல,
அப்படின்னு சுகன்யா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சுகன்யா கண்ணை மூடி படுத்திருக்க பழனி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரும் வந்து படுத்து தூங்குறாரு. மறுநாள் பொழுது விடியுது. ராஜி கிரவுண்ட்ல உட்காந்து ஷூவை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நின்று வார்ம் அப் பண்ணிட்டு இருக்க கதிர் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ச்சே இது வேற அப்படின்னு ராஜி சலிச்சுக்க, ஏன் என் மேல இருக்க கோவத்தை ஷூ மேல காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் யார் மேலேயும் கோவம் இல்லை அப்படின்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, நிமிந்து என்ன பாரு, என்ன பார்த்து பேசு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜு ஒரு பார்வையா பாக்குறாங்க. அவரும் பார்த்துட்டு, ஆமா கோவம்லாம் இல்ல, அப்படியே சிரிச்ச முகமா தான் இருக்க, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவர் சொல்ல, ஆமா இப்ப எதுக்கு நீ இங்க வந்தன்னு ராஜு கேக்குறாங்க. ஒரு சப்போர்ட்டுக்கு தாங்கிறாரு கதிர். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, உனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா எனக்கு எதுவுமே புரியாது, நான் முட்டாள் அப்படின்னு ராஜு கோவமா சொல்ல, நான் அப்படிலாம் சொல்லல அப்படிங்கிற கதிர் ராஜு பக்கத்துல வந்து உட்கார்ந்து, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா எப்படி பண்றேன், நீ பிராக்டிஸ் வரும்போது உன் கூட வர்றேன், நீ எக்ஸாம் எழுதும் போதும் உன் கூட வர்றேன், உன்னால போலீஸ் ஆக முடியுங்கிற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் கரெக்டான கதிர் கேட்கிறாரு. புக்கெல்லாம் கூட வாங்கி கொடுத்தலன்னு ராஜு கேட்க, ஆமா வாங்கி கொடுத்தேன், ஆனா அதை மட்டும் தானே பண்ணினேன், மற்றபடி உனக்கு பதிலா நானா எக்ஸாம் எழுத போறேன், இல்ல யார்கிட்டயாவது பேசி ரெக்கமெண்டேஷன்ல உனக்கு வேலை வாங்கி தர முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறாரு கதிர். ஓ அப்போ நான் அப்படின்னு ராஜி ஏதோ பேச திரும்பிட்டு, ஆஹா எதுவும் பேசல அப்படின்னு எழுந்து போறாங்க. ஏய் ஏய் அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்க, எழுந்து நின்று இறுக்கமா கையை கட்டிக்கிட்டு, நான் எதுவுமே பேசலப்பா அப்படின்னு ராஜு சொல்ல, இல்ல நீயே பேசுங்கிறாரு கதிர். நீ ஒரு விஷயம் பேசினாலே அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலுக்கு நீ என்ன சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டு தானே பேசுவ அப்படின்னு சிடுசிடுன்னு மூத்த காமிக்கிற ராஜு. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. பார்க்கலாமே, ஆனா நாம இன்னைக்கு ஜாகிங் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க ராஜி. இல்ல கிரவுண்ட்ல புல்லெல்லாம் பெருசா வளர்ந்துருக்கு, நேத்து ராத்திரி லேசா மழை வேற பெஞ்சுது, மாய்ச்சர் அதிகமா இருக்கும், ஜாகிங் போனா கண்டிப்பா வழுக்கி விழுந்துருவ, வேற ஏதாவது பண்ணலாமா ஸ்ட்ரெச்சிங் அது மாதிரிங்கிறாரு கதிர். வேற எதுவும் பண்ற மூடெல்லாம் எனக்கு இல்ல, ஜாகிங் தான் போகணும் அப்படின்னு ராஜு சொல்ல, இல்ல ராஜி நான் எதுக்கு சொல்றேன், நான் கதிர் சொல்லிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு, நீங்க இங்கே உட்காருங்க அப்படிங்கிற ராஜு வழக்கம் போல முகத்தை வேறு வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏய் ராஜி அப்படின்னு கதிர் கூப்பிட, ராஜு கண்டுக்காம ஃபாஸ்டா நடக்கிறாங்க. என்ன பண்றியோ போ அப்படின்னு கதிர் அங்க உட்கார. கொஞ்ச தூரம் போற ராஜு திரும்பி பாக்குறாங்க. உட்கார்னா உட்கார்ந்துட்டான், கன்வின்ஸே பண்ணல, நம்ம ஹெல்ப் இல்லாம என்ன வேணாலும் பண்ணலான்னு இவன் நினைக்கிறான், இவன் இல்லாம நம்ம ஜாகிங் எல்லாம் போக முடியாதா என்ன அப்படின்னு உடம்பு ஒரு திருப்பிக்கிட்டு வழக்கம் போல போனிட்டையில ஒரு உதறிட்டு கதிரை முறைச்சுக்கிட்டே வார்ம் அப் பண்றாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அவங்க ஓட ஆரம்பிக்க, கதிர் சொன்ன மாதிரியே கிரவுண்ட்ல ஆன்னு கத்திக்கிட்டே தடுக்கி விழுந்துடுறாங்க. வலிக்குதே ஐயோன்னு அவங்க கத்திட்டு இருக்க, ராஜி ஏய் ராஜி என்னாச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து பக்கத்துல உட்கார்றாரு கதிர். பார்த்தா தெரியலையா, விழுந்துட்டேங்கிறாங்க ராஜி. ஐயோ நான் தான் ஓட வேணான்னு சொன்னேன்ல, எல்லா இடமும் ஈரமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன தள்ளி விடணும்னு தானே இந்த புது கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்த, பழைய கிரவுண்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் அங்க ஏதோ பெரிய டோர்னமெண்ட் நடக்குது, உனக்கு ஏதாவது பெருசா அடிபட்டிருக்கா, கை காலு எங்கேயாச்சும் கேட்டுக்கிட்டே தடவி விடுறாரு கதிர். இல்ல அப்படின்னு ராஜு தலையாட்ட, சரி எழுந்துரு, கை கால உதறு, காலு உதறு எழுந்துரு அப்படின்னு ராஜுக்கு கையை கொடுத்து எழுப்பி விடுறாரு கதிர். பார்த்து காலை உதறு அப்படின்னு அவங்க காலில் இருக்க மண்ணுக்கிண்ணெல்லாம் தட்டி விடுறாரு. ராஜி மெதுவா காலை உதறிக்கிட்டு இருக்க, ஓகே தானே நிக்க முடியுதான்னு கேக்குறாரு. அப்படின்னு ராஜு தலையாட்ட, ஏதாவது வலி இருக்கான்னு கேட்க, அதுக்கும் அப்படிங்கிறாங்க ராஜு. சரி முதல்ல நீ வா உட்காரலாம், வா பார்த்து உட்காரு அப்படின்னு மெதுவா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார வைக்கிறாரு கதிர். தண்ணி எடுத்து கொடுத்து, இந்தா தண்ணியை குடிங்கிறாரு. ராஜியும் குடிக்கிறாங்க. போதுமானு கேட்க அவங்க அப்படின்னு தலையாட்ட, இப்ப கை கால் எங்கேயாச்சும் வலிக்குதான்னு கேட்கிறாரு. ராஜி பெருசா பேசாம தலையாட்ட, நீ ஓகே தானேன்னு கேட்க, அதுக்கும் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. எதுக்காக வீம்புக்கு நிக்கிறேன்னு கதிர் கேட்க, வீம்பை பத்தி எல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல, என்னோட பிசினஸ் விஷயத்த நான் பாத்துக்கிறேன் ஓகேவான்னு கதிர் கேட்கிறாரு. அப்ப என்னோட பிராக்டிஸ் விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, சலிச்சுக்கிற கதிர், நான் 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட் வச்சிருந்தேன்ல, அதை இப்ப 10 லட்சமா குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க ராஜி. நிறைய பேர்கிட்ட பேசினேன், இம்பட்டு பணம் போதுங்கிற கான்பிடென்ட் எனக்கு வந்துருச்சுங்கிறாரு கதிர். 10 லட்சம்னா அப்படின்னு ராஜு புரியாம கேட்க, இரு நான் பேசிடுறேன் அப்படிங்கிற கதிர். இம்பட்டு நாளா நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டேனோ அதுல பாதி எஃபர்ட்
போட்டா இப்ப போதுன்ற மாதிரி இருக்கு, அதனால அதை நான் போட்டுக்கிறேன். நீயும் ஏதாச்சும் எனக்கு பண்ணணும்னு நினைச்சா ஒன்னே ஒண்ணு பண்ணு. நான் லோன் விஷயமா அலையும் போது, பிசினஸ் விஷயமா பேசும்போது எனக்கு நம்பிக்கையும் கான்பிடென்ட்டையும் கொடு. நீ கண்டிப்பா டிராவல்ஸ் ஆரம்பிப்ப, பெரிய ஆளா வருவேன்னு திருப்ப திருப்ப சொல்லு. மேனிஃபெஸ்ட் பண்ணு. நீ அதை மட்டும் பண்ணு, போதும். ஓகேவான்னு கேக்குறாரு கதிர். பண்றியா அப்படின்னு கதிர் கேட்க அப்படின்னு ராஜி தலையாட்டுறாங்க. என் மேல இருந்த கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கதிர் கேட்க ராஜி ஆமன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, பிராக்டிஸா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாங்க ராஜி. ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்ல, கொஞ்ச நேரம் பேசலாமேங்கிறாங்க ராஜி. பேசலாம், ஏன் வீட்டுக்கு போய் கூட பேசலாம். இப்போ இங்க வந்த வேலையை பார்க்கலாமா, வா அப்படின்னு அவரு வேலையிலேயே குறியா இருக்காரு. ராஜி அவரை பார்க்க கையை நீட்டுறாரு. ஆனா ராஜிக்கு எந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கும் ஐடியா இல்ல. நான் மறுபடியும் விழுந்துட்டேன்னா அப்படின்னு அவங்க கேட்க, அதெல்லாம் ஆகாது, நம்ம அந்த மாதிரி இல்லாம வேற எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறாரு கதிர். இல்ல, எனக்கு கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க ராஜி. வலிக்கிற மாதிரி தானே இருக்கு, வலிக்கல அப்படின்னு கதிர் கேட்க, கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு ராஜு மெதுவா சொல்ல, என்னது அப்படின்னு கேக்குறாரு கதிர். ஒன்னும் இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, நான் கல் நெஞ்சக்காரன் தான், அப்படியே இருந்துட்டு போறேன், நீ வான்னு கதிர் கூப்பிட அசடு வழிஞ்சிட்டு, ஐயா கேட்டுச்சாங்கிறாங்க ராஜு. கேட்டுச்சு, வேலையை ஆரம்பிக்கலாமா, வா அப்படின்னு கதிர் கூப்பிட அப்படின்னு சோம்பேறித்தனமா ராஜு பார்க்க, வா எழுந்துருன்னு கையை தூக்கி விடுறாரு கதிர். ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் ஆரம்பிக்க போறாங்க. கொஞ்ச நாளா காணாம போயிருந்த ஆபீசர் செந்தில் அவரோட பெட்ல உட்காந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அது வேணுமா, ஆஹா கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறவரு ஏதோ எழுதுறாரு. வேற 2-3 யோசிச்சேனே அப்படின்னு யோசிக்கிறவரு, ஷூ, பிளாக் ஷூ ஆல்ரெடி ஒன்று இருக்கு, ப்ரௌன் ஷூ கண்டிப்பா ஒன்று வேணும், அப்புறம் பெல்ட் எழுதணுமா அப்படின்னு லிஸ்டோட ஃப்ரண்ட் பேஜ் திருப்பி பார்த்துட்டு, ஓ ஆல்ரெடி எழுதிட்டேனா, வேற என்ன வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செகண்ட் பேஜை ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மீனா அந்த ரூம்குள்ள வர அவசரமா அதை மறைச்சுக்கிட்டு நேரா உட்கார்றாரு. வா மீனா உட்காரன்னு அவரு சொல்ல, என்னதை மறைச்சிங்கன்னு கேக்குறாங்க மீனா. மறைச்சேனா, நானா, இல்லையே அப்படின்னு அவரு வழிய, இல்லையே எதையோ மறைச்சிங்களேங்கிறாங்க மீனா. ஏய், நான் போய் உங்ககிட்ட வந்து என்ன மறைக்க போறேன் அப்படின்னு அவரு வழிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னது அப்படிங்கிற மாதிரி மீனா டீப்பா பாக்குறாங்க. அது ஒன்னும் இல்ல, சும்மா என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னமோ எழுதிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு மீனா கேள்வியை போட, அது என் வாழ்க்கையில நடக்கிறது, நடக்கணும்னு நினைக்கிறது, நடக்க போறது, இது எல்லாத்த பத்தியுமே எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் உளறிக்கிட்டு இருக்க. புரியலங்கிறாங்க மீனா. டைரியானவங்க கேட்க, டைரின்னு சொல்ல முடியாது, ஆனா டைரி மாதிரிங்கிறாரு செந்தில். எப்ப இருந்து வந்துச்சு இந்த பழக்கம் உங்களுக்குன்னு மீனா கேட்க, இப்ப இருந்துதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னை பத்தி ஏதாவது எழுதியிருக்கீங்களா அப்படின்னு மீனா ஆசையா கேட்க, ஈன்னு சமாளிச்சுட்டு, உன்னை பத்தி எல்லாம் ஒன்னும் எழுதலங்கிறாரு செந்தில். பொய் சொல்லாதீங்க, அப்ப என்னை பத்தி ஏதோ திட்டி எழுதி இருக்கீங்க, அதான் நான் வந்த உடனே மறைச்சு வைக்கிறீங்கிறாங்க மீனா. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வேறன்னு அவரு சொல்ல, காட்டுங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லங்கிறாரு செந்தில். காட்டுங்க கொடுங்கன்னு வெடுக்குன்னு புடுங்கி பேஜஸ் திருப்பி பாக்குறாங்க மீனா. ஐயோ அப்படின்னு நெத்தில கைய வச்சுட்டு பாக்குறாரு செந்தில். ஷர்ட் 4, டிஷர்ட் 5, புடவை 2, சுடிதார் 5 அப்படின்ற மீனா டக்குன்னு அதோட நிறுத்திட்டு செந்தில பார்த்துட்டு, என்னங்க சுடிதாரா, என்ன இது சலவைக்கு ஏதாவது போட்டது அப்படியே எழுதி வச்சிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, சலவைக்கா அப்படின்னு செந்தில் ஒரு மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்க. சுடிதார்னு எல்லாம் இருக்கு, நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதாரே போடுறது இல்லையே அப்படின்னு மீனா கேட்க. ஐயோ மீனா, என்ன நீ அதை கூட முதல்ல வாங்க பாக்குறாரு. என்னங்க இது, ஷூ பெல்ட் எல்லாம் வேற எழுதி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சலவைக்கு போட மாட்டாங்களே, டைரி மாதிரின்னு சொன்னீங்க, டைரிக்கு சம்பந்தம் இல்லாத வேற எதையோ எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க. படபடான்னு கேள்வியா கேட்டு போகாத, பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் கூட அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி பதில் சொல்லுங்கிறாங்க மீனா. அது இன்னும் 2 நாள்ல சம்பளம் வருது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமா வருதுங்கிறாங்க மீனா. இதோட நீங்க 50 தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னு மீனா குறுகுறுன்னு பார்க்க. சம்பளம் வந்த பிறகு பல பொருள்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அந்த லிஸ்ட் தான் இதுங்கிறாரு செந்தில். மீனா பேஜஸ் திருப்பி பார்த்துட்டு, ஏங்க லிஸ்ட்னு சொன்னீங்க, 5 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இதையே பார்த்து ஆச்சரியப்பட்ட எப்படி, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பின்னாடி இருக்கு
அப்படின்னு நினைக்கிற செந்தில் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டா எப்படி, இன்னும் நிறைய இருக்கு, யோசிச்சு யோசிச்சு எழுத வேண்டியதுதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, மறுபடியும் பாக்குற மீனா, சுடிதார் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, சுடிதார் போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு போறீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அவ்வளவுதான் செந்தில் அதிர்ச்சியாகி, கேப்படி கேப்ப, சுடிதார் எனக்கு இல்லடி, அரசிக்கும் ராஜிக்கும், அப்புறம் இந்த புடவை இருக்குதுல்ல இது உனக்கும் அம்மாவுக்கும், அப்புறம் இந்த சட்டை இருக்குது பாரு இது அண்ணனுக்கு, அப்புறம் இந்த டிஷர்ட்லாம் இருக்கு பாரு அது என் தம்பிக்கு, வாட்ச் அப்பாவுக்கு அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டே போக, அம்புட்டு நல்லவரா செந்தில் நீங்க என்ன நமக்கு கேட்க தோணுது. அது என்ன இது நைட் லேம்பு அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அது நம்ம ரூம்ல வைக்கிறதுக்கு தான், அழகா இருக்கும்ல அதுதாங்கிறாரு. அயன் பாக்ஸ், அதான் ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு அயன் பாக்ஸ் இருக்குல்ல அப்படின்னு மீனா சொல்ல, இருக்குதே, ஆனா நான் இப்ப எழுதியிருக்குது ஸ்டீம் அயன் பாக்ஸ், சட்டையெல்லாம் ரொம்ப கசங்கிருச்சுன்னு வச்சுக்கோயேன், தண்ணி எல்லாம் மலைச்சாரல் மாதிரி தெளிக்க வேண்டாம், அதுவே விசுக்கு விசுக்குன்னு அப்படியே தெளிச்சுக்கும் தெரியும்ல அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. அட லூசு பையிலங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. என்ன அப்படி பாக்குற, இங்க பாரு, சட்டை மட்டும் இல்ல அந்த அயன் பாக்ஸ் வச்சு புடவை கூட அயன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லங்கிறாரு செந்தில். சாருக்கு ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவுன்னு மீனா கேக்குறாங்க. ஏன் கேக்குறேன்னு செந்தில் கேட்க, உங்க சம்பளம் மாதிரி 3 மடங்கு சம்பளம் வாங்கினாலும் நீங்க லிஸ்ட்ல போட்டிருக்கதெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்டு தான், ஆனா இதுல ரொம்ப தேவை என்னமோ அதை இந்த மாசம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் தேவை இருக்கதை அடுத்த மாசம் வாங்கிக்குவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க எழுதியிருக்க இந்த ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ரொம்ப ஃபீலிங்ஸோட, அது என்னன்னா இது வரைக்கும் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, மாச சம்பளத்துல அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, அதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் தான், நான் அதுக்கெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன்ப்பா, மற்றதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமன்னு கேட்குறாங்க மீனா. மற்றதெல்லாம்னா அப்படின்னு செந்தில் கேட்க, அதான் இந்த ஷூ பெல்ட்டு அப்புறம் விஸ்கு விஸ்குன்னு தண்ணி வரும்னு சொன்னியலே அந்த அயன் பாக்ஸு, இதை தவிர நீங்க ஹோட்டலுக்கு வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்துறாங்க மீனா. சினிமாவுக்கும் போகணும் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. நல்ல வேலை சுவிட்சர்லாந்து போகணும்னு சொல்லல, அது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல திகைச்சு போய் பாக்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, அனாவசிய செலவெல்லாம் பண்ண வேணாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இதெல்லாம் அனாவசிய செலவான்னு கேட்குறாரு செந்தில். ஆமா அனாவசிய செலவு தானே அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இந்த ஒரே ஒரு மாசம் மட்டும் நல்லா செலவு பண்ணிக்கிறேனே அப்படின்னு செந்தில் சொல்ல, நம்ம மனசு செலவு பண்ணி சுகம் கண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிறுத்தாது, இன்னும் செலவு பண்ணணும்னு தான் கேட்கும் அப்படின்னு மீனா சொல்ல, இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு செந்தில். உன் சம்பளத்தை நீ இப்படிதான் செலவு பண்ணணும்னு நான் சொல்றேனா, அப்புறம் ஏண்டி நீ மட்டும் இப்படி சொல்ற அப்படின்னு மனசுல இருக்கத சொல்லிட. நான் ஒன்றும் உங்களை மாதிரி தாம் தூம்னு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, சின்ன வயசுலேருந்து நீ என்னெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது போக காசாவும் உன் கையில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, பணத்தை கண்ணால் கூட பார்த்ததில்ல, கையால் தொட்டு பார்த்தது கூட இல்லை, ஏதோ இப்போ சம்பாதிக்க போகிறேன் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேனேன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு பெர்மிஷன் கேட்குறாரு செந்தில். நீங்கள் என்னதான் காரணம் சொன்னாலும் பண விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும், வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்கன்னு மீனா சொல்ல, யார் அந்த பெரியவங்க, எங்க அப்பா தானேன்னு கேட்குறாரு செந்தில். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க பார்த்துக்கங்க, இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு தான் ஆபீசர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஏங்க மாமான்னு இல்லை, இங்க நிறைய பேர் சொன்ன விஷயம்தான், வரவுக்கு மீறி செலவு பண்ணா என்ன நடக்கும்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, போதும் போதும் சும்மா எங்க அப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், கூட முதல்லன்னு டைரிய புடுங்கிக்கிறாரு. நீ போய் முதல்ல தலையை தோட்டு, அப்புறம் கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா என்னடா இவங்கிற மாதிரி செந்தில பாக்குறாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. மீனா அங்கிருந்து எழுந்து போக, ஐயோ இத்தனை நாள் அப்பாவை சமாளிச்சது பத்தாதுன்னு இனி இவ்வளவு வேற சமாளிக்கணுமா, இவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு பார்த்துட்டு இருக்காரு செந்தில். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.